அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உங்க மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தின தேவனுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். இப்பொழுதும் நாம் கொலோசியர் 4:7 ஒரு நிமிடம் நாம் வாசிக்கலாமா? பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாயிருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை அவர் முடிக்க போகிறார். கொலோசியருக்கு எழுதின இந்த நிருபத்தை அவர் முடிக்கும் போது டைக்கியஸ் அவரை குறித்து அவர் சொல்லுகிறார். திகிக்கு என்பவன் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். இவர் லெட்டர் எழுதுகிறார். அட் த சேம் டைம் அவர் ஒரு நியூஸ் கேரியர் அல்லது தன்னுடைய மனதில் உள்ளவைகளை எல்லாம் சபைக்கு தெரியப்படுத்துகிற சில நபர்களை வைத்திருக்கிறார். Paul not only wrote epistles, but he also had ministers of the word who carried the news from the apostle to the church. சபைகளுக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொண்டு போய் சேர்க்கிறவர்களாய் இருந்தார்கள். அப்போ இந்த திகிக்கு என்பவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவன் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருந்தான் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஊழியத்தில் மிக மிக முக்கியமாக அவசியமாய் தேவை என்னவென்றால் உண்மையுள்ளவர்கள் தேவை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? திகிக்குவை பத்தி பவுல் அப்போஸ்தலன் இவ்வளவு நல்ல சாட்சி சொல்லுகிறார். இந்த திகிக்கு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாய் இருந்தார் என்று சொல்லுகிறார். He was a faithful minister, fellow servant. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஊழியத்தில் 3 நிலைகளை இங்கே பவுல் சொல்லுகிறார். ஒன்று சகோதரன், மற்றொன்று உண்மையான ஊழியக்காரன், மூன்றாவது என் உடன் வேலைக்காரன். முதல்ல ஊழியத்தில் நிக்கணும்னு சொன்னா ஒரு சகோதர சிநேகம் இருந்தாதான் ஊழியத்தில் நிக்க முடியும். ஒரு சகோதர சிநேகம், இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய தகப்பன் போல எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன், இது என்னுடைய அண்ணன். பல நேரங்களில் ஊழியத்தில் அண்ணன் என்று சொல்லி நிறைய பேர் கூப்பிடுவாங்க. அந்த வார்த்தைகள் சும்மா இல்லை. நான் சாம் ஜபுதர் அண்ணன் அவர்களிடத்தில் நான் ஊழியம் செய்த போது அவர் எனக்கு அங்கிள் முறை வேண்டும். என்னுடைய உறவினராக, தூரத்து உறவினராக இருந்த போதிலும், என்னுடைய தகப்பனாருடைய தம்பி போல இருந்த போதிலும் அவரை நான் அங்கிள் என்று கூப்பிடவே இல்லை. அண்ணன் என்கிற அந்த வார்த்தையிலே அழைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அந்த அண்ணன் என்று கூப்பிடும்போது ஒரு தனி உரிமை. அண்ணன் என்று ஊழியத்தில் கூப்பிடும்போது அது இயேசு கிறிஸ்து எப்படியாக தன்னுடைய உடன் ஊழியர்களை, சீஷர்களை அழைத்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என் சகோதரராக இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட அவங்க சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, என்னுடைய சகோதரர்னா என்னுடைய தம்பிமார்ப்பா, நீங்கெல்லாம் என்னுடைய சொந்த பந்தம். அதாவது ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் போல ஒரு சகோதர சிநேகம். ஊழியத்தை நாம் செய்யும் போது நம்மோடு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தலைமைத்துவமா இருக்கட்டும், கூட வேலை செய்யறவங்களை நம்முடைய சகோதரர்களாக பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கு. சொந்த சகோதரர்களை பார்க்கிலும் அதிகமாய் சிநேகிக்கிறவர்கள் உண்டு. சொந்த இரத்த சம்பந்தப்பட்ட சகோதரர்களை பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:49 இப்படியாக சொன்னார். வாசிக்கலாமா? தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. நம்முடைய சீஷர்களுக்கு நேராக கையை நீட்டி சொன்னாரு, இதோ
என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. இரத்த சம்பந்தமான சகோதரர்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே சகோதரர்கள் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள்தான் ஒரு ஊழியக்காரனுக்கு சகோதரனாய் இருக்கலாம். சும்மா வாய் அளவில் அண்ணன்னு கூப்பிடுறது முக்கியம் இல்ல, பிரதர்னு கூப்பிடுறது முக்கியம் அல்ல. தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தான் உண்மையான சகோதரர்களா இருக்கிறார்கள். பவுலுடைய ஊழியத்தில் எத்தனையோ பேர் வந்தார்கள் போனார்கள், எத்தனையோ பேர் அவர் கூட இருந்தார்கள். ஆனால் பவுல் சில பேரை இவர்கள் என் சகோதரர்கள் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? ஆண்டவர் சொன்ன அதே ரீசன் தான். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் யார் சகோதர சகோதரியா இருக்க முடியும்னு இயேசு சொல்லுகிறார்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், those who do the will of God can only be brother and sister in Christ. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அநேக ஊழியங்கள் இன்றைக்கு வளராமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அண்ணன் சகோதரன் என்று சொல்லி அநேகர் அழைப்பது உண்டு, ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒத்தாசை கொடுப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர்கள் கூட நிற்பதில்லை. ஒரு சகோதரன் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரிக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று யோசிப்பான். ஒரு சகோதரன் தன்னுடைய வீட்டை கட்ட வேண்டும் என்று யோசிப்பான். ஒரு சகோதரன் தன்னுடைய தாய் தகப்பனை பராமரிக்க வேண்டும் என்று யோசிப்பான். ஒரு சகோதரன் வீட்டிலே குறைவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த குறைவை நான் எப்படியாவது சம்பாதித்து அதற்கு ஒரு நிறைவை கொண்டு வர வேண்டும் என்று யோசிப்பான். ஒரு சகோதரன் தன்னுடைய கூட பிறந்த சகோதரிய தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டான். ஒரு சகோதரன் தன் வீட்டில் இருக்கிறவர்களை இச்சையோடு பார்க்க மாட்டான். ஒரு சகோதரன் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பணத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யோசிக்க மாட்டான். ஒரு உண்மையான சகோதரன் தன் கூட பிறந்தவனுக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை பார்த்து பொறாமைப்பட மாட்டான், சந்தோஷப்படுவான். ஒரு சகோதரன் தன்னுடைய குடும்பம் எல்லாருக்கும் முன்பாகவும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். This is the quality of a brother. A brother not by name but by relationship. பவுல் திகிக்குவை பார்த்து என் பிரியமான சகோதரன் என்று சொல்ல வேண்டும் என்றால், அப்போ திகிக்கு பவுலுக்கு எப்படி இந்த மாதிரி நடந்திருக்கிறார்? தேவனுடைய சித்தத்தை செய்திருப்பார், கஷ்ட துக்கங்களிலே கூட நின்றிருப்பார். திகிக்கு எங்கே இருக்கிறார்? பவுல் அப்போஸ்தலன் இப்பொழுது ரோமாபுரியில் இருக்கிற சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபங்களை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ சிறையிருப்பில் இருக்கிற அந்த ஊழியக்காரனோடு தாங்களும் சிறையிருப்பிலே கூட இணைத்து கொண்ட சில நபர்களை குறித்து தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். இன்ஃபேக்ட் சரித்திர வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களில் சிலர் டர்ன்ஸ் போட்டு பவுலோட கூட சிறைச்சாலையிலே தங்களை ஒப்பு கொடுத்து நாங்களும் பவுலோட சிறையில இருக்கிறோம்னு சொல்லி சிறையிலே பவுலை தனியாய் விடாதபடி, பவுலுடைய இருதயம் சோர்ந்து போகாதபடி தாங்களும் சிறைச்சாலைக்குள்ளே வந்து தங்கள் குடும்பங்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் விட்டுவிட்டு பவுலோடு கூட நின்றார்கள். They were imprisoned along with Paul and they were in the prison for the gospel.
பவுல் போன்ற இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட இந்த மனிதனை தனியாக விட்டு அவருடைய ஊழியம் பாழாய் போய்விடக்கூடாது, நானும் அவரோடு கூட இணைந்து நிற்பேன் என்று சொல்லி அவரோடு நின்று ஊழியம் செய்து அவர் மூலமாய் நிருபங்களை எழுதி, பவுல் சொல்ல சொல்ல அதெல்லாம் டிக்டேட் பண்ண எழுதி, அவர் கூட வசனங்களை தியானித்து, நினைக்கிற பல சப்ஜெக்டை அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அருமையான சாம் ஜபுரானன் கூட நான் ஊழியம் செய்த போது பல செய்திகளை அவர் ஆயத்தம் பண்ணுவார். அந்த செய்திகளை எங்களை கூப்பிட்டு உட்கார வைத்து டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கிறது, இதை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய்? அப்ப நான் அதற்குரிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் பேசுவேன். அண்ணா இப்படி இருக்குது இல்ல, இந்த வசனம் இங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இப்படி சொல்லி இருக்குதுல்ல, அதை பத்தி கரெக்ட். சிறிய பையனா இருந்தாலும் அவருடைய செய்தியை அவருடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த கண்ணோட்டத்தை அவர் எடுத்துக்கொள்ளுவார். டிஸ்கஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் ரெவலேஷன்ஸ்ல இன்னும் ஆழமான பதிப்புகளை அவர் கொண்டு வருவார். லீடர்ஷிப் அண்ட் மினிஸ்ட்ரி இஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. ஊழியம் என்பது ஒரு தனித்துவமாய் எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்றது அல்ல, ஒரு குழுவாக இணைந்து செய்வது. பல நேரங்களில் என்னுடைய செய்தியினுடைய வெள்ளோட்டங்களை என் மனைவியிடத்திலோ அல்லது எனக்கு வசனங்களை எடுத்து தருகிற என்னுடைய டீம் கிட்ட நான் வெள்ளோட்டம் பார்ப்பேன். அவர்களை கூப்பிட்டு சொல்லுவேன், எங்க பாஸ்டோரல் டீம்ல சில செய்திகளை சொல்லி இந்த மாதிரி இந்த காரியத்தை இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சில காரியங்களை சொல்லுவாங்க. அது மாதிரிதான் பவுல் தன்னோடு கூட ஒரு டீமோடு சேர்ந்து தான் ஒரு வேலை செய்கிறார். அதுல காலையில 9:30 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 5:30 மணிக்கு பைய தூக்கி போட்டுட்டு போறவங்க இல்ல. இந்த ஊழியத்துக்காக எனக்கு இந்த ஊழியக்காரனோடு நின்று ஆத்துமாக்கள் அறுவடை செய்கிற இந்த ஊழியக்காரனோடு நான் நிக்கிற சகோதர சகோதரிகள், ஆக்கிலா பிரிஸ்கிலாவா இருக்கட்டும், their contribution was on one side. As a family they served Paul. பவுல் அங்கே எபேசு பட்டணத்துக்கு போகும்போது அவருடைய வீட்டில் தங்கி ஊழியம் செய்யும்படி அவர்கள் ஒரு சொந்த சகோதர சகோதரியாக அவரை பராமரித்தார்கள். அதுபோல இங்கே திகிக்கு பற்றி பவுல் கொலோசியருக்கு எழுதுகிறார். நல்ல கவனிங்க, எப்போதுமே ஒரு ஊழியக்காரர் தன்னோடு இருக்கிற ஊழியக்காரர்களை குறித்து தனக்கோடு ஊழியர் செய்கிறவங்களை மேன்மைப்படுத்தி பேசும்போது அவர்கள் அந்த ஊழியக்காரனோடு கூட இருந்து தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட புகழாரங்களை வைக்கும்போது அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் நினைக்கிறார்கள், எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைத்து விட்டது, இதுக்கு மேல நான் தனியாக செய்யலாம். இட் இஸ் குட் டு டூ யுவர் மினிஸ்ட்ரி ஆன் யுவர் ஓன், பட் if you are called to serve along with a team, an apostolic team, பவுல் எந்த ஒரு பாஸ்டருடைய இடத்தையும் தான் எடுத்துக்கல. திமோத்தி கிட்ட சபையை கொடுத்துட்டு வந்தாரு, எப்பாப்ராத்து கிட்ட சபையை கொடுத்தாரு. பவுலுக்கு ஒரு அப்போஸ்தல ஊழியம் இருந்ததுனால அவருக்கு எந்த ஒரு சபையோ ஒரு இடமோ சபை மக்களுடைய காணிக்கையோ அவரை இன்ட்ரெஸ்ட் பண்ணல. அவருக்கு எல்லாமே அவர்கிட்ட இருந்து வெளிப்பாட வாங்கி கொடுக்கணும். இங்க குறைவு இருக்குதா, அங்க வாங்கி இங்க கொடுக்கணும். பவுலுடைய இன்டென்ஷன்ஸ் அப்போஸ்டாலிக். அவர் பேர்ல எந்த பெரிய சர்ச்சும் எழுதப்படவில்லை, அவருக்கு எந்த ஸ்தல சபையும் இல்லை. He was completely dependent on God. The true apostle is always like that.
பவுல் அப்படி வாழ்ந்ததுனால அவருக்கு இந்த உண்மையான சில சகோதரர்கள், அதாவது ஜெயில இருக்கிற பவுலோட நானும் ஜெயில இருக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கு சில பேர் இருந்தார்கள். ஆகவேதான் அந்த எழுப்புதல் பல தேசத்தில் இருக்கிற சபைகளை பாதித்தது. அவர் எழுதின நிருபம் சபைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தினது. இன்று வரைக்கும் 2000 வருஷத்துக்கு பிறகும் அந்த மாற்றங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பவுலோடு இணைந்திருந்த அந்த டீம். ஒவ்வொரு நிருபத்தின் எண்டிலையும் பவுல் இவர்களை குறித்து சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. திகிக்குவை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே இந்த திகிக்குவை பற்றி அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. வாசிங்கள். பெராயா ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பையான ஆகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோபிப்பும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். ஆசியா நாட்டாராகிய தீகிக்கும் துரோபிப்பும் டைக்கியஸ் அண்ட் ட்ரோஃபிமஸ், இவங்க 2 பேரையும் எழுதி கொள்ளுங்க. டைக்கியஸ் அண்ட் ட்ரோஃபிமஸ். இவங்க 2 பேரும் பவுலோட கூட ஆசியா நாட்டிலிருந்து வழி துணையாய் வருகிறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியத்தில் தேவன் பல இடங்களுக்கு அனுப்பினாலும் சில இடங்களிலே நான் உங்களோட வருகிறேன் என்று சொல்லி சிலர் ஊழியத்தில் அர்ப்பணித்து கூட பயணம் பண்ணுகிறார்கள். பாருங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வழி துணையாக வந்தார்களாம். They became companions. வழி துணையாய் வந்தவர்கள் ஊழியத்தில் பங்காளர்களாக மாறிவிட்டார்கள். அவங்க எப்படி வந்தாங்க? They came just to accompany. கூட இங்க இருந்து நான் மதுரையில ஊழியம் முடிச்சுட்டு மதுரையில இருந்து சென்னைக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணே, நான் சென்னை வரைக்கும் வந்து விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வழி துணையாய் வந்தவர்கள் ஊழியத்தில் துணையாளர்களாக மாறிவிட்டார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்துல கூட என்னோடு இணைந்திருக்கிற இந்த டீமை பார்த்தீங்கன்னா பல ஊர்கள்ல இருந்து வந்து நம்முடைய ஊழியத்தில் அங்கமாக மாறி இருக்கிறார்கள். நாகர்கோயில்ல திருநெல்வேலியிலிருந்து ஒரு தம்பி அங்க போய் ஊழியம் செய்த போது, நான் உங்களுடைய ஊழியத்தில் வர வேண்டும் என்று சொல்லி வந்து ஒரு டிசைனராக இருந்து இன்றைக்கு வீடியோ டிபார்ட்மெண்ட்டை ஃபுல்லா பொறுப்பெடுத்து கிரியேட்டிவ் வெபினார்ல நடத்துறார். திருப்பூர்ல இருந்து ஒரு தம்பி, அவர் நான் பைபிள் காலேஜுக்கு வரேன்னு சொல்லி வந்தவர், வந்து படித்து விட்டு கூட சேர்ந்து ஊழியம் செய்து இன்றைக்கு அவர் வீடியோ எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டை ஃபுல்லா பார்க்கிறார். சிவகாசியிலிருந்து ஒரு தம்பி, நான் ஊழியத்துல கூட வரேன்னு சொல்லி வந்தவர், மேகசின் டிபார்ட்மெண்ட்டை ஃபுல்லா பார்க்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த ஊழியத்திலே வந்து அவர்கள் பார்க்க வருகிறவர்கள் அந்த ஊழியத்தினுடைய இம்பாக்டை பார்க்கும்போது நானும் இணைந்து செயல்படுகிறேன் என்று சொல்லி வருகிறார்கள். அப்படிதான் ஒரு டீமை உருவாக்க வேண்டும். நம்முடைய ரூவா ஊழியங்கள் அப்படிதான் நம்முடைய இந்த ஊழியம் உருவாகி இருக்கிறது. சபைக்கு ஏராளமானவர்கள் வந்து போனாலும் கூட சேர்ந்து நிற்பதற்கு என்று சொல்லி அர்ப்பணிக்கிற அந்த சிலரால் தான் இந்த ஊழியம் கட்டமைப்பு நிற்கிறது. எத்தனை பேர் வந்தாலும் போனாலும் இந்த கட்டமைப்பு, the body of Christ is standing on the pillars of some who are standing with the ministers of God. இந்த திகிக்குவை பத்தி நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை கூட பாருங்களேன்.
உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் ஆ, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் சரி. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அப்போ திகிக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா பாலை கனம் பண்றத பார்க்க முடிகிறது. எப்படி நம்ம அதை சொல்ல முடியும்? ஏனென்றால் திகிக்கு பவுலுடைய சிறையிருப்புல கூட பங்காளராய் இருக்கிறதுனால நாம் சொல்ல முடியும். திகிக்கு was a true brother of Paul the apostle. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிக்கும் போது, அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு உங்களுக்கு என்னுடைய நெக்ஸ்ட் என்ன, என்னுடைய காரியம், என் பலவீனம், என் பலன், என்னுடைய சிறைச்சாலையினுடைய அனுபவங்கள், என்னுடைய ஹெல்த், இது எல்லாம் நீங்கள் தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும், நமக்கு பிரியமான சகோதரன், கர்த்தர் எனக்கு மட்டுமல்ல சபைக்கும் பிரியமான சகோதரனா இருக்கிற கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாயிருக்கிற தீகிக்கு உங்களுக்கு அறிவிப்பான். ஊழியத்துல உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் இருந்தால் ஊழியம் நல்லா வளரும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையுள்ள ஊழியர்கள் இருந்தால், இவர்கள் இருந்தால் ஊழியம் நல்லபடியா வளரும். பவுல் சொல்கிறார், திகிக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தார். அவர் உங்களுக்கு சரியான நியூஸ் கொடுப்பார். என்னுடைய பிளான்ஸ் உங்களுக்கு சொல்லுவார். பவுல் நெக்ஸ்ட் இதை பிளான் பண்ணியிருக்கிறாரு. இந்த சபையை கட்டணும்னு சொல்லி பிளான் பண்றாரு. எருசலேம்ல இந்த மாதிரி ஊழியர்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு காணிக்கை அனுப்பணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. சபைக்கு செய்திகளை உண்மையாய் கொண்டு வந்தார். ஒரு ஊழியக்காரன் கஷ்டப்படும் போது அதை எப்படி சர்ச்சுக்கு சொல்லணும்ன்ற ஒரு பக்குவம் இருக்கிறது. பாஸ்டருக்கு உடம்பே சரியில்லை, பாஸ்டர் அடுத்தது என்ன பண்ணுவாரோ, பாஸ்டருடைய வீட்டில் பயங்கர பிரச்சனை, பாஸ்டருக்காக ஜெபிங்க. இது ஒரு விதம். இது எப்படின்னு சொன்னா, பாஸ்டருடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது, அவருக்காக ஜெபிங்கன்னு சொல்றது. இதுவும் நல்ல உள்ளங்கள் தான். என்ன, அவங்களுக்கு விசுவாசமே இல்லை, எங்க பாஸ்டர் தேர மாட்டாருன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க சபைக்கிட்ட. ஆனா சில பேர் இருக்கிறாங்க, பாஸ்டர் வல்லமையா நீங்க ஜெபம் பண்ணாரு, இன்னைக்கு காலையில நிறைய சாட்சிகள் செய்தியில வந்துச்சு, போன வாரம் நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு, பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. பிசாசு போராடி பார்க்கறான், ஆனா பாஸ்டருடைய குடும்பத்தை பிசாசு தொட முடியாது, பாஸ்டருடைய சரீரத்தை தொட முடியாது. உலகத்தில் இருப்போம், நம்முடைய பாஸ்டருக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சோ சரியான செய்திகளை கொண்டு வருகிற தீகிக்கு, he was a beloved brother, உண்மையுள்ள ஊழியக்காரன், faithful servant, அப்புறம் உடன் வேலையாள், co-laborer. இது மட்டும் இல்ல, he was also a messenger. செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். மெசஞ்சர். 4 காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில சொல்லியிருக்கிறேன். இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற தீகிக்கோ அந்த சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை. ஊழியத்துல கூட இருக்கிறவங்க சபை கிட்ட என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் ஊழியத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறது. புரளி பேசிக்கிட்டு இருக்க கூடாது, சபையை பத்தி குறைகள் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. குறையில்லாத எந்த சபையும் இல்லை. எல்லா சபைகள் ஊழியங்களிலும் குறைகள் இருக்கும், மனிதர்களிடத்தில் குறைபாடுகள் இருக்கும். ஆனால் நாம் ஆண்டவருடைய பலத்திலே ஊழியம் செய்கிறோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா.
அப்போ அந்த ஊழியத்தை நம்ம பாதுகாக்கிறவர்களாக இருக்கணும். சரியான செய்திகளை கொண்டு போய் சொல்லணும். ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போறீங்க, ஒரு கேர்சல் ரீடரா இருக்கிறீங்க, உங்க சபையை குறித்து நல்ல காரியத்தை பேசுங்க. ஒரு கேர்சல் லீடரா இருந்துட்டு சபையில் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பாஸ்டரோட நிக்கிறவங்க சரியில்லை, தேவையில்லாத பேச்சுகள். நீங்க பிரியமான சகோதரனா இருக்கணும், உண்மையுள்ள ஊழியக்காரனா இருக்கணும், உடன் வேலையாளா இருக்கணும், சரியான செய்தியை கொண்டு போகிற அந்த நியூஸ் கேரியர் மெசஞ்சரா இருக்கணும். காபிரியேல் தூதன் கிட்ட கர்த்தர் ஒரு செய்தியை கொடுத்து அனுப்பினார்னா, காபிரியேல் கர்த்தர் சொல்லுகிற அந்த செய்தியில ஒரு இமி அளவும் கூட்டவும் மாட்டாரு, குறைக்கவும் மாட்டார். ஆனா நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்தோம்னா நம்மளா யூகிக்கிறது, இது இப்படி நடந்திருக்கணுமோ அப்படி நடந்திருக்குமோ, நம்ம கணக்கையும் சேர்த்து சொல்லிடுறாரு. அப்ப என்ன ஆயிடும், அந்த பிரச்சனைக்கு ட்ரெஸ் தைச்சு கை காலெல்லாம் தைச்சு விட்டு அந்த பிரச்சனைக்கு அந்த புரளிக்கு இவங்களா ஒரு ட்ரெஸ்ஸை தைச்சு கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வாங்குறவங்க அதுக்கு சீவி சிங்காரிச்சு பவுடர் போட்டு அதை இன்னும் அழகாக்கிடுவாங்க. அது அடுத்தவங்ககிட்ட போகும்போது இன்னும் கேடு கெட்டதா மாறிடும். பி கேர்ஃபுல் டு கிவிங் த குட் நியூஸ். சொல்லுங்க அல்லேலூயா. சோ அதனால தான் அவர் கொலோசியர் 4:8 உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். உங்கள் செய்திகளை அறியவும், பவுல் கிட்ட இருந்து செய்தி கொண்டு போறது மட்டுமல்ல, சபையில் இருக்கிற செய்திகளை பவுலுடைய காதுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர்கள், கோல் மூட்டுகிறவர் அல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி யாராவது போய் பாஸ்டர் சொல்லிட்டாருன்னா உடனே அந்த நபரை, அசிஸ்டன்ட் பாஸ்டரை அப்படியே துரோகி மாதிரி பார்க்கறது. துரோகி, எல்லாத்தையும் சொல்லிட்டியா அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி பார்க்கறது. போட்டு கொடுத்துட்டீங்களா பிரதர், பாஸ்டர்கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்களா, என்னை பத்தி போட்டு கொடுக்கறதல்ல. சபையில இருக்கிறத உடன் ஊழியக்காரர்கள் தலைமைத்துவத்துக்கு கரெக்டா சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும். உங்கள் செய்திகளை அந்த பவுல் அறிந்து கொள்ள, சபையின் செய்திகளை பவுல் அறிந்து இவர்கிட்ட இருந்து வசனத்தை கொண்டு போய் அவங்கள தேற்றுவதற்கு. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க உங்க சபையில என்ன பொறுப்புல இருக்கிறீங்கன்னு தெரியல, நீங்க கர்த்தர் உங்களை இந்த பண்புகளால் நிரப்புவாராக. நீங்க உங்க சபைக்கு ஒரு பிரியமான சகோதரனாக தலைமைத்துவத்துக்கு இருக்க வேண்டும். உண்மையுள்ள ஊழியக்காரனாக ஸ்தானாபதியாக இருக்க வேண்டும். மூன்றாவது, கோலேபரர். நாத்து நடுறாங்கன்னா எல்லாரும் ஒரே லைன்ல அப்படி போயிட்டே இருப்பாங்க. கூட நாத்து நடுறவங்க அவங்கதான் கோலேபரர். அது போல நாமும் சேர்ந்து ஊழியம் செய்கிறவர்களா இருக்கணும். நாலாவது, மெசஞ்சர். கரெக்டான செய்திகளை, தேற்றுகிற செய்திகளை, கட்டி எழுப்புகிற செய்திகளை, உடைக்கிற செய்திகள், குழப்பத்தை கொண்டு வருகிற செய்திகள் அல்ல, கட்டி சபையை எழுப்புகிற செய்திகளை, தேற்றுகிற செய்திகளை கொண்டு வருகிறவர்கள். பவுல் கொலோசியர் 4:9 இன்னொருவரை குறித்தும் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய பேர் என்ன? ஒனேசிமு. ஒனேசிம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராஃபிமஸ் ஒருத்தரை பத்தி சொல்றாரு. அவரும் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர். ட்ராஃபிமஸ். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, டைக்கியஸ், ட்ராஃபிமஸ், ஒனேசிமஸ்
இவங்க எல்லாம் பவுலுடைய கூட இருந்த அவருடைய நல்ல க்ளோஸ் நெட்வொர்க் ஆஃப் பிரதர்ஹுட் பேண்ட். ஐ கால் தம் த பிரதர்ஹுட் பேண்ட். அவருடைய சகோதரர்கள் மாதிரி இருக்கிற நல்ல ஒரு டீம். பவுல் கிட்ட யாருமே சம்பளத்துக்காக வேலை செய்யல, ஊழியத்துக்காக சகோதரனான் என்றான். கையவே தெளிவையா சொல்றீங்களா? ஒரு ஊழியத்துல கூட இருக்கிறவங்க ஒரு வேலையா சேர முடியாது, கிறிஸ்துவின் குடும்பமா தான் சேர முடியும். That is ministry. Ministry is not an earthly job. It's a divine calling. அப்ப அந்த ஊழியத்துல என்ன வருதோ பகிர்ந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு வளரலாம். அந்த ஊழியத்துல இருக்கிறவங்க இது என் குடும்பம், எங்க அண்ணன், அந்த பாசத்தோட சேர்ந்து எல்லா கஷ்ட துக்கம் சந்தோஷத்துல கூட நின்று கட்டுனா சபைகள் 1000 மடங்காய் பெருகும். பவுலுக்கு அப்படிப்பட்ட அன்பான உள்ளங்கள் ஊழியத்தில் கிடைத்தபடியினால் அவர் அநேக சபைகளை கட்ட முடிந்தது. Not one church. He built churches in the nations. We need visionary, lovable brotherhood band of fellow co-workers. கொலோசியர் 4:9 உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு. உங்களில் ஒருவனாய் இருக்கிற, meaning he is speaking to the Colossian church and says he belonged to your area. உங்களுடைய ஏரியாவிலிருந்து வந்திருக்கிற ஒனேசிமஸ். யார் இந்த ஒனேசிமஸ்? பிலேமோனுக்கு எழுதப்பட்ட நிருபம் 10 நீங்கள் பார்க்க முடியும். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனுமாய் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். பாருங்க, ஒனேசிமோ பத்தி பிலேமோனுக்கு எழுதின நிருபத்துல இன்னும் நிறைய அவர் எழுதுகிறார். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒனேசு பிலேமோனுக்கு ஒரு அடிமையாக இருந்தவன். ஆனால் அவன் ஒரு தவறு செய்த போது அவன் அங்கே இருந்து ஓடி விடுகிறான். ஆனால் ஒனேசிமு என்றைக்கு பவுல் அப்போஸ்தலனோட ஒரு என்கவுண்டருக்குள்ள வர்றாரோ, ஒனேசிமுக்குள்ள ஒரு மனமாற்றம் வருகிறது. இப்ப பவுல் ஒரு நிருபத்தை எழுதி பிலேமோன்ட்ட கேட்கிறாரு, அவனை மன்னிச்சிடுங்க. பிலேமோன் 16 வாசித்து பாருங்கள். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால், எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும், எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, இவன் எனக்கு ஒரு மகன மாதிரி மாறிட்டான், எனக்கு ஒரு சகோதரனா இருக்கிறான், அதனால அவனை மன்னிச்சிருங்க. நீர் என்னோட ஐக்கியமா இருக்க எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கில் வைத்துக் கொள். இவ்வளோ பவுல்
யாருக்காகவும் பேசுறதே இல்லை. ஒனேசிமுன்ற அந்த மனிதனுக்காக பவுல் இவ்வளவு பரிந்து பேசுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த ஒனேசிமுவுக்கும் பிலேமோனுக்கும் ஒரு சம்பந்தம் இருந்திருக்கிறது. அவர்கள் இருவரும் ஒன்றாக தான் இருந்திருக்கிறார். ஆனால் இந்த ஒனேசிமுவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் சில தவறுகளை செய்து அவன் ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்திருக்கிறது. ஆகவே பிலேமோனை விட்டு அவர் ஓடி போகிறார். ஆனால் அப்படிப்பட்டவருக்கு ஒரு என்கவுண்டர், and so when he encounters Paul, there is a turnaround. அவருடைய மனசுல ஒரு மாற்றம் வருகிறது. நல்ல ஒரு ரட்சிப்பு அவனுக்குள்ளே ஏற்படுகிறது. ஆகவே பவுல் இந்த ஒனேசிமுவை நேசிக்கிறார். ஒனேசிமும் பவுலை நேசிக்கிறார். பவுலுக்கு அவர் ஊழியம் செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆகவேதான் பவுல் இவ்வளவு அவருக்காக பேசுகிறார். திகிக்குவை பத்தி ஒரு சாட்சி இருக்கிறது, ஒனேசிமுவை பத்தி ஒரு சாட்சி இருக்கிறது. ஒனேசிமஸ் என்ன தெரியுமா அர்த்தம்? எழுதி கொள்ளுங்க, யூஸ்ஃபுல் அர்த்தம். ஒனேசிமஸ் மீன்ஸ் யூஸ்ஃபுல். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஒனேசிமஸ்னா யூஸ்ஃபுல் அர்த்தம். யூஸ்லெஸ் இருக்கிற ஒனேசிமஸ யூஸ்ஃபுல்லா மாத்தினது பவுல். உலகம் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஆனா பவுல் பாருங்க, ரிஜெக்ட் பண்ணதை அக்செப்ட் பண்ணாரு. ஒனேசிமுவை ஊழியத்தில் எழுப்பினார். ஊழியம்னா என்ன தெரியுமா? உலகம் யூஸ்லெஸ் சொல்றத யூஸ்ஃபுல்லா மாத்துறது தான் ஊழியம். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை உலகம் யூஸ்லெஸ் சொல்லலாம், ஆனா கர்த்தருடைய ஊழியம் உங்களை யூஸ்ஃபுல்லா மாற்ற போகிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உலகத்தாலே வெறுத்து தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், உங்க கடனை எல்லாம் மாற்றி நீங்க யாருக்கிட்டெல்லாம் நீங்க தலை குனிஞ்சு நின்றீங்களோ அதை மாத்தி ஒரு நாள் உங்களை ஊழியக்காரனா உங்க முன்னாடி போய் நிக்க வைக்க போறாரு. உங்க கடன் எல்லாம் ரத்து பண்ணப்படும். உங்களோட இருக்கிற தேவனுடைய அந்த வல்லமையை பார்த்து, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தையும் நீங்க செய்யற ஊழியத்தையும் பார்த்து சபையே உங்களை வாழ்த்துகிற மாதிரி கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். தள்ளப்பட்ட கல்ல கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லா மாற்ற போகிறார். ஊழியத்தில் இன்னைக்கு நிறைய பேரு யூஸ்லெஸ் தான் வருவாங்க. உலகத்தால ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்களா வருவாங்க. ஆனா என்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையா செய்யறாங்களோ கர்த்தர் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தானத்தை கொடுப்பாருன்னா, இவர்கள் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்கிறவராக யூஸ்ஃபுல்லாக மாத்தி விடுவார். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒனேசிமுவை குறித்து நம்ம இப்ப வாசித்தோம். என்னோடு கூட காவலில் இருக்கிற அரிஸ்டார்கஸ் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க, யார் இந்த அரிஸ்டார்க்கு? இவரை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றார்களே. பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்கிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் அங்கீகரிக்க சொல்றார், இன்னொருத்தர் என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு. நான் சொன்னேன்ல, பவுலோட கூட சிறை பிடிக்கப்படும்படி தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அரிஸ்டார்கஸ் மை ஃபெலோ பிரிசனர். பேசினது பவுல், அரெஸ்ட் பண்ண வேண்டியது பவுல மட்டும்தான்.
ஆனா கூட இருக்கிறவங்க நாங்களும் பவுலோட அரெஸ்ட் பண்றதுக்கு ரெடின்னு சொல்லி தங்களை பவுலுடைய விலங்குகளோடு ஐடென்டிஃபை பண்ணி கொண்ட அரிஸ்டார்க். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. எபேசு பட்டணத்திலே ஒரு பெரிய கலகம். பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு. யார் இவங்க? மாசிடோனியன் சர்ச். மக்கதோனியா சபர்னு சொல்லும் போது யார் அது? பிலிப்பியர். அந்த பிலிப்பியன் சர்ச்சில் இருந்து வழி துணையாய் வந்த காயுவும் அரிஸ்டார்கஸ் அண்ட் காயு, இவங்க 2 பேரும் கூட வந்திருக்கிறாங்க. ஆனா எபேசுல நடந்த அந்த பெரிய கலவரத்துல அரஸ்ட் பண்ணப்பட்ட போது இவர்களையும் இழுத்து கொண்டு இவங்களையும் சேர்த்துதான் அரஸ்ட் பண்றாங்க. நண்பனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த அரிஸ்டார்கஸ் பவுலை விட்டு விலகல. He was imprisoned along with Paul. சுயாதீனமாய் இருக்க வேண்டிய அந்த அரிஸ்டார்க்கு பவுலுடைய விலங்குகளோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு காரணம் என்ன? இந்த தேவ ஊழியக்காரன் சோர்ந்து விடக்கூடாது, தனியா இருக்கக்கூடாது, நானும் கூட நின்று இந்த ஊழியத்துக்காக தியாகம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியத்துல நல்ல ஊழியம் பெருக வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பத்துல நல்ல ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால், எல்லாரும் சுயநலமா இருக்கக்கூடாது, சேர்ந்து நின்று கட்டணும். இது நீ வாங்கின கடன், நீயே கட்டி முடிடி. மனைவி கணவனை பார்த்து சொல்றது, இந்த கடன் எல்லாத்தையும் நீ கட்டி முடி. 2 பேரும் சேர்ந்து அவைகளை சரி செய்ய வேண்டும். அது குடும்பமா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் we should be bound by chains together, not putting the blame on others, not saying you are the reason. blame பண்றது ஈஸி. ஊழியத்து நிமித்தம் வந்த கட்டுகள் பவுலுக்கு, அரிஸ்டருக்கு அந்த கட்டுகளையும் சிறைச்சாலையும் சங்கிலிகளையும் அவர் பெரிதுபடுத்தவில்லை. He identified with the bonded Paul. bounded Paul. சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்த பவுலோடு கூட அரிஸ்தருக்கு நின்றார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, குடும்பமா வெற்றிகளை கொண்டாடுகிறோம், தோல்விகளில் நிற்கிறோமா? சபைகளில் விழாக்கள் எடுக்கும் போது, படை முயற்சி கூட்டங்கள் நடத்தும் போது பெரிய பேட்ஜ் போட்டுக்கிட்டு எங்க சபைன்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்டி நிக்கிறோம். ஆனா அதே அந்த சபைக்கு ஒரு உபத்திரம் வரும்போது நம்ம கூட நிக்கிறோமா? அந்த ஊழியக்காரனுக்கு மத தீவிரவாதிகளாலே பிரச்சனைகள் வரும்போது கூட நிக்கிறோமா? ஐயோ அவர் கூட நின்னா எனக்கும் பிரச்சனை வந்துரும் ஒதுங்குறோமா? அவருடைய கூட நின்ற போட்டோ போட்டா எனக்கும் பிரச்சனை வந்துரும் சொல்லி யோசிக்கிறோமா? வட இந்தியாவில் இன்றைக்கு பல சபைகள் அடிக்கப்படுகிறது, பல ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்கள். அதுல சிலர் மட்டும் அந்த ஊழியக்காரனோட கூட நின்று அவர்கள் பல உபத்திரவங்களை, அட்டி உதைகளை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா 90% ஆஃப் த சபை ஓடி போயிருச்சான். இது அங்க இருக்கிற பெர்சிக்யூஷன் ரிலீஃப், ஏடிஎஃப், இஎஃப்ஐ போன்ற ஸ்தாபனங்கள் சொல்லுகிறார்கள். பல நேரத்தில் அந்த ஊழியக்காரருடைய சபைகள் அந்த பாஸ்டர் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டா யாருமே பெயில் எடுக்க கூட வர்றதில்லை. எங்கடா நம்மளையும் அடுத்தது பிடிச்சி உட்கார வச்சிருவாங்களோ,
நீங்க அப்படிதான் உலகம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படிப்பட்ட அனுபவம் தானே நடந்துச்சு. அவர் மடியில படுத்து கிடந்த யோவான், இளம் வாலிபன், வஸ்திரம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கூட யாரோ பிடிச்சிருக்கிறாங்க, விட்டுட்டு ஓடி இருக்காங்க. இந்தா வச்சுக்கோ ட்ரெஸ் சொல்லி அவுத் போட் ஓடியே போயிட்டார். அண்டர் கார்மெண்ட்ஸோட எஸ்கேப் ஆயிட்டார். பேதுருவை காணோம், யாக்கோபை காணோம். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த பிரதான ஆசாரியன் அவருடைய வீட்டில் வச்சு விசாரிக்கப்படுகிறார். அங்க நின்றுகிட்டு இருந்த பேதுரு அவரை எனக்கு அறியவில்லை என்று சொல்லி அவரை மறுதலித்தார். சேவல் கூவதற்கு முன்பாக 3 முறை மறுதலிக்கிறார். ஆனால் பவுலோடு இருந்த இந்த அரிஸ்தர்க்கு பாருங்க, பவுலை மறுதலிக்கவில்லை. அங்க இருக்கிற அந்த ரோமன் சோல்ஜர், அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கலாம், ஏன்பா இவரோட கூட நீ இருந்தியா? ஆமா சார். அப்படின்னா இவரை உள்ள தள்ள போறேன், உன்னையும் தள்ளுவேன் சார், என்னையும் தள்ளுங்க சார். அடி தொழுமலத்துல மாட்டி தலைகீழா தொங்க விடுவேண்டே, ஓடுங்க சார். எல்லாம் வீட்டுக்கு போக முடியாது தெரியும்ல சார், துணிஞ்சு வந்திருக்கிறேன் சார். எல்லாம் கம்ப்ளைண்ட் பவுல் மேலதான் வந்திருக்குது, ஓ மேல வரல சார். நானும் தான் சார் கூட அந்த ஜபத்துல கலந்துக்கிட்டேன், நானும் தான் சார் பிரேயர் பாயிண்ட் நடத்தினேன், என்னையும் தூக்கி போடுங்க சார். கொஞ்சம் நம்ம ஊரை கொஞ்சம் யோசித்து பாருங்க சார். நான் சும்மா தான் சார் வந்தேன், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் சார். என்னைய பிடிச்சி இந்த ஆள் கூட நிக்க வைக்கிறாங்க சார். சார் எனக்கு ஒரு 10 minutes டைம் கொடுங்க சார், நான் போயிட்டு இந்த ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல கர்த்தர் உபத்திரவங்கள் சபைக்கு உண்டுன்னு தான் சொல்றார். ஆனா இந்த ஒனேசிமு மாறி, திகிக்கு மாறி, இந்த அரிஸ்தர்க்கு மாறி கூட நின்று கடைசி வரையிலும் ஊழியம் செய்வதற்கு உண்மையான ஊழியக்காரர்கள் தேவை, உண்மையான குடும்பம் தேவை, உண்மையான சகோதர சிநேகம் தேவை. We need real people who will have real love, who will have real ministry burden. இது ரொம்ப ரொம்ப ஊழியத்துல நமக்கு அவசியமாய் தேவைப்படும். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது ஏசப்பா மட்டும்தான். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கலாம், சொல்லுவாங்க, there are different people who are in your church. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. There will be constituents. இவங்க யாருன்னு சொன்னா, உங்களுடைய தொகுதியில் இருக்கிற ஓட்டாளர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா? எலெக்ஷன் வரும்போது இப்படி வேணா குத்துவாங்க, அப்படி வேணா குத்துவாங்க, எது வேணுமோ அப்படி மாறுற மாதிரி இருப்பாங்க சபையில சில பேர், கான்ஸ்டிடியூவன்ஸ். இவங்க எப்படின்னு சொன்னா, உங்களுக்காக அப்படின்லாம் கிடையாது. இவங்க நல்லவங்களா, உடனே அந்த சர்ச்சுக்கு போயிடுறது. இந்த பாஸ்டர் பிரசங்கம் சூப்பரா இருக்குதா, உடனே அந்த சர்ச்சுக்கு போவாங்க. இவங்க கான்ஸ்டிடியூவன்ஸ். இவங்களுக்கு வேலைக்கு எப்படி அவங்களுக்கு வேணுமோ அப்படி ஓட்டு போடுவாங்க. இது கான்ஸ்டிடியூவன்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா, there are people who are comrades. காம்ரேட்ஸ்னா யாருன்னா, ஒரு யுத்தத்துக்கு போறோம், வாங்க எல்லாம் யுத்தத்துக்கு போலாம், வாங்க. ஒரு பொதுவான எனிமி இருப்பான், அந்த பொதுவான எனிமியை அடிக்கிறதுக்கு படை முயற்சி கூட்டம், வாவ் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம் வாங்க. நம்ம சபையின் மூலமா நடக்கிற அந்த எழுப்புதல் கூட்டத்துல நம்ம எல்லாம் பங்குக்கலாம். எல்லாரும் அந்த யுத்தத்துக்கு ரெடியா இருப்பாங்க.
யுத்தம் முடிஞ்ச உடனே சபையில எழுப்புதலே இல்லையே. நம்ம சபையில ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் பாஸ்டர் முந்தி மாதிரி இல்ல. முந்திலாம் ஃபயரா இருப்பாருங்க. உங்க பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்துக்கிட்டே இருந்தா எங்க பாஸ்டர் ஃபயரா இருக்கிறார். பாஸ்டர் இருந்தா எப்படி இருக்கணும்? 4 வாரத்துல ஒரு வாரம் அழுகணும், ஒரு வாரம் சிரிக்கணும், ஒரு வாரம் பயங்கரமா பிசாசை துரத்தணும், ஒரு வாரம் அவர் மூலமா தீராத வியாதிகள் எல்லாம் சுகமாகும். அடுத்த வாரம் வரும்போது அதே மாதிரி பாஸ்டர் எதிர்பார்க்கிறேன். இது இல்லைங்க ஊழியம். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஊழியம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அசைபாடுதல். ஆவியானவர் எப்படி அசைபாடணுமோ அப்படிதான் அசைபாடுவார். நம்மளா கிரியேட் பண்ணக்கூடாது. இப்ப எனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் 5 நிமிடங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு சொல்லி நானு யார் வர்றாங்களோ இல்லையோ, இங்கே சில பேர் வயிற்று வலியோடு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை சுகமாக. கண்டிப்பா எவனுக்காவது வயிற்று வலி இருக்கும். இந்த ரீல் சுத்துறது, ஆண்டவர் சொல்லாம உருவாக்குறதெல்லாம் பட்டு போயிடும். சில பேருக்கு தலைவலி, ஞாயிற்றுக்கிழமை காலைல அதிகாலையில குளிச்சு சிலது தலைவலியோட வரும். 3 சிஸ்டருங்க தலை குளிச்சிருப்பாங்க, சரியா தோட்டாம வந்திருப்பாங்க, தலைவலியோட தான் உட்காந்துருப்பாங்க. இதுக்கு தீர்க்க தரிசனம் வரமே தேவையில்லை. ஞாயிற்றுக்கிழமை காலில் சில பேர் தலைவலியோட தான் வந்திருப்பாங்க. ஏமாத்தக்கூடாது. பவுல் சொல்றாரு அரிஸ்தர்க்கு, என் கூட காவலிலே அவன் இருக்கிற அந்த அரிஸ்தர்க்கு, பவுல செயின்ல கட்டிருக்காங்கன்னா அரிஸ்தருக்கும் செயின்ல கட்டப்பட்டிருக்கிறார் கூட, வாழ்த்துதல் சொல்லுகிறார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அடுத்ததா பாருங்க, இந்த 10ஆம் வசனத்திலேயே மார்க்குவை குறித்து நம்ம அங்க வாசிக்க முடியுது. அடுத்த கேரக்டரை பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், இந்த மார்க்குவை குறித்து சொல்றார். வாசிங்க அவரை குறித்து. பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். யார் இந்த மார்க்கு? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த மார்க்கு பவுலுடைய ஊழியத்திலே ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறவராக நீங்கள் பார்க்க முடிகிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். மார்க்கு ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறார். மார்க் was very useful in the ministry. பிலேமோன் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, பிலேமோனுக்கு எழுதின நிருபத்திலையும் தன்னோடு கூட இருக்கிறவங்க யார் யாருன்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்கா, இவங்க எல்லாம் என்னுடைய உடன் வேலையாட்கள். சோ மார்க் பாத்தீங்கன்னா பவுலுக்கு நல்ல ஒரு உடன் வேலையாளா, ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு ஊழியக்காரனா இருந்திருக்கிறார். மார்க் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த மினிஸ்ட்ரி. மார்க் பவுலுக்கு மட்டும் இல்ல, பேதுருக்கும் க்ளோஸா இருந்திருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். குமாரனாகிய மார்க். பேதுருவுக்கு மார்க் யாரு? குமாரனாகிய மார்க். அப்ப ஊழியத்துல சகோதரர்கள் இருக்கிறாங்க, குமாரர்கள் இருக்கிறார்கள், உடன் வேலையாட்கள் இருக்கிறார்கள். இப்போ நான் கான்ஸ்டிடியூயன்ஸ் சொன்னேன், காமராட்ஸ் சொன்னேன்,
அடுத்தது ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, அவங்க தான் கான்ஃபிடன்டேஸ். காமராட்ஸ் யாருன்னு சொன்னா யுத்தத்துல கூட நிக்கிறவங்க. ஆனா யுத்தத்துல தோல்வி ஆயிடுச்சுன்னா இவங்க கூட நிக்க மாட்டாங்க. காமராட்ஸ் யுத்தம் முடிஞ்ச உடனே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா கான்ஃபிடன்டேஸ் யாருன்னா, நீங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் உங்க கூடவே இருப்பாங்க. அவங்க தான் கான்ஃபிடன்ட். ஆண்டவர் 5000 பேருக்கு அவர் சுவிசேஷம் சொன்னார். கான்ஸ்டிடியூவன்ஸ் 70 பேரை 2 பேரா ஊழியத்துக்கு அனுப்பினார். இவங்கெல்லாம் காமரேட்ஸ். ஆனா 12 பேரை தன்னுடைய ஊழியத்துல தன்னோடு கூட இருக்கும்படி செய்தார். அந்த 12 பேர் இருந்தாலும் 3 பேரை தான் கான்ஃபிடன்டேஸா வச்சிருந்தார். இவங்க யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்துல மலைக்கு உச்சிக்கு கொண்டு போய் அவங்களுக்கு முன்னாடி மறுரூபமாகிறார். டீப்பான ரெவலேஷன் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த 3 பேருக்கு மட்டும்தான் கொடுத்தார். கான்ஃபிடன்டேஸ். இந்த 3 பேர் தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு சபையை பலப்படுத்தினவர்கள், வளர்த்தவர்கள், கிறிஸ்துவுக்காக பெரிய காரியங்களை செய்தவர்கள். அன்புக்குரியவர்களே, பேதுரு ஃபர்ஸ்ட் போப் மாறி சபைக்கு ஒரு பெரிய அப்போஸ்தலனாக மாறினார். யாக்கோபு எருசலேம்ல சபையை பார்த்துக்கிட்டார். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார். இவங்கெல்லாம் பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா மாறினாங்க. காரணம், they were கான்ஃபிடன்டேஸ். இயேசு கிறிஸ்துவை பேதுரு மறுதலித்தாலும் ஆண்டவர் அவரை திருப்பி கூட்டிட்டு வந்த பிறகு எருசலேம்ல இருந்து மிகப்பெரிய எழுப்புதலை உண்டாக்கினவர் பேதுரு. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சோ மார்க்க பத்தி இங்க வாசிக்கிறோம். மார்க் ஒரு மகனை போல இருந்து பவுலை பார்த்திருக்கிறார். சோ இவரை அங்கீகரித்துக் கொள்ள சொல்லி சொல்றார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். யுஸ்து எனப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாயிருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? பவுல் சொல்றார், இவர்கள் மாத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமல்ல, அந்த ஜீசஸ் என்ற பெயர் எபிரேய வழக்கத்தில் காமனான ஒரு நேமாக இருந்தது. So there were many Jesus. ஜஸ்டஸ் அப்படின்னு சொன்னா ஹீப்ரூல ஜாதிக், TZADIK. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஜஸ்டிஸ் சொன்னா நீதின்னு அர்த்தம். ரைச்சியஸ்னஸ் அர்த்தம். சோ இந்த ஜஸ்டிஸ் ஜாதிக், எல் ஜாதிக்னு சொன்னா கர்த்தர் நீதி உள்ளவர். சோ இங்க நம்ம பார்க்கிறோம், இவங்க எல்லாரும் எப்பாப்ரா, லூக்கா, தீமா, இவங்க எல்லாம் they were not of the circumcision. Luke's Gentile name, Lucanus. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 11ஆம் வசனத்துல, these are the only Jews among my co-workers, for the kingdom of God they have proved a comfort to me. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. சோ யூதர்களாய் கூட இருந்து ஊழியம் செய்தவர்கள் யார் யார் என்று பவுல் இங்கே சொல்றார். இப்போ யூதர் அல்லாதவர்கள் யார் யாரு? 12ஆம் வசனத்துல இருந்து வாசித்து பாருங்க. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன்
நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயமுள்ளவர்களாகவும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவர் யாருன்னு சொன்னா, இந்த பகுதி, இந்த கொலோசையர் லவோதிக்கேயா பகுதியிலிருந்து ஊழியத்துக்கு பவுலோட கூட வந்தவர். சோ அவர் தன்னுடைய ஜெபங்கள்ல போராடினவர். சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்து கிட்டத்தட்ட மரிக்க போனவர். பவுலுடைய ஜெபத்தினால, கொலோசையருடைய ஜெபத்தினால மறுபடியும் உயிரோடு எழும்பினவர். ஊழியத்தில் இருக்கிற எப்பாப்ரா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அவர் என்ன பண்ண போறாரு? பவுல் சொல்றாரு, அவன் உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறான், வெரி சூன் he will come and meet you அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட லெட்டர்ல எழுதுறார். அண்ட் அவருடைய டெஸ்டிமோனியை சொல்றார். he is very hard working. 13ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, இவர் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் எரோபியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இங்கிலீஷ்ல I vouch for him that he is working hard for you and for those at Laodicea and Hierapolis. அன்பான தேவனுடைய பிள்ளையே, சபைக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற எப்பாப்ராக்கள் தேவை. சத்தமா ஒரு அல்லேலூயா. சபைக்காக கடினமா போராடி ஜெபிக்கிற எப்பாப்ராக்கள் தேவை. அல்லேலூயா. இவர்களை தவிர பவுலோட வேற யார் இருக்கிறா? 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும், லூக்கா தான் எந்த சுவிசேஷம் எழுதினாரு? லூக்கா சுவிசேஷத்தை எழுதினார். அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதினது யாரு? லூக்கா. அப்போஸ்தலர் நடபடிகளை முதல் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். Luke was a doctor. So 4 காஸ்பல்ல லூக்கா சுவிசேஷம் தான் குரோமேட்டிக்கா அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல படிச்சவர்ல லூக்கா ரொம்ப பிராக்மேட்டிக்கா எழுதியிருப்பார். ரொம்ப அழகா ஆண்டவருடைய அந்த சரித்திரத்தை. அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த மூவிஸ் எடுக்கிறவங்க லூக்கா சுவிசேஷத்தை பேஸ் பண்ணி தான் அந்த ஃப்ளோ ஆஃப் ஜீசஸ் லைஃபை எடுப்பாங்க. லூக் was not just a doctor but also a chronicler. He chronicled the entire life of Jesus. லூக்காவும் பவுலோட கூட இருந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஒரு டாக்டர் தன்னுடைய ஊழியத்தை, வேலையை விட்டுட்டு பவுலோட கூட சேர்ந்து இருந்திருக்கிறார். பாருங்க, ஒரு டாக்டர். நான் விசுவாசிக்கிறேன், அவர் கண்டிப்பா வெறும் சுவிசேஷ வேலையை மட்டும் செய்யல, பவுலுக்கு ஒரு பர்சனல் டாக்டரா இருந்திருப்பார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. பவுல் சிறையிருப்புல இருக்கும்போது கூட டாக்டர் இருந்தாரா? அவர் ஃபேமிலி தெரியலங்க. கூட அந்த டாக்டர் கூட இருந்து பவுலுடைய பலவீனங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். பவுல் சொன்னார்ல, எனக்கு ஒரு பலவீனம் இருக்குதுன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண, கர்த்தர் மாத்தலன்னு சொல்லி என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி. அப்போ சிலர் சொல்றாங்க அது அவருக்கு நீரிழிவு நோயா இருந்திருக்கலாம், டயபெட்டிஸா இருந்திருக்கலாம், ஹை சுகர் இருந்திருக்கலான்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க அவர் கண்ணுல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, கண்ணுல தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் கண்கள்ல இருந்து செதில்கள் விழுந்தாலும் அந்த கண்ணுல இருந்து எப்போதும் கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. எதுவோ whatever problem, Luke was there to take care of Paul. கையை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்றீங்களா? அதுக்கப்புறமா தேமஸ் இருந்தார். அந்த டீமஸ் பிரச்சனை, டீமஸ் பாதியில விட்டுட்டு ஓடி போயிட்டார். 15ஆம் வசனத்தை வாசிங்க. லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு, இந்த நிருபம் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். அருமையான சாம் ஜபுதர் அண்ணன் அவர் புஸ்தகத்தை எழுதும்போது கடைசி பக்கத்துல
ஒரு நோட் போட்டு வச்சிருப்பார். அவர் சொல்லுவார், இந்த 10 ரூபா புஸ்தகங்கள் நிறைய போடுவாங்க. அப்போ நிறைய பேர் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அன்றுலப்பம் இருக்கும்போது நிறைய பேர் வந்து புஸ்தகத்தை வாங்கிட்டு போவாங்க. எதுக்குன்னா, அந்த ட்ரெயினில் கோடம்பாக்கத்தில் ஏறி உட்காந்தாங்கன்னா தாம்பரம் செங்கல்பட்டு வரைக்கும் போகுமா ட்ரெயின், அதில் போகிறதுக்குள்ளே வாசித்து முடிச்சிருவாங்க. அவர் சொல்லி கடைசி பேஜில் போட்டிருப்பாரு, நீங்கள் இதை வாசித்த பிறகு இதை குறைந்தது 50 பேருக்காவது கொடுத்து வாசிக்க வைங்கன்னு போட்டிருப்பார். இந்த புஸ்தகத்தை சும்மா வைக்க வேண்டாம், இதை வாசித்துட்டு 50 பேருக்கு கொடுத்து அவங்களையும் வாசிக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்? யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அதே மாதிரிதான் நம்மளும் ஊழியத்தில் நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு தர வேண்டும். உங்ககிட்ட இருக்கிற புக்ஸை மற்றவங்களுக்கு தாங்க, உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை கொடுங்க, உங்ககிட்ட இருக்கிற சில பைபிள்ஸை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல கடைசியா ஒருத்தர் சொல்றார். யார் இவரு? அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள். இந்த அர்க்கிப்பை குறிச்சு இவர் இங்க வார்ன் பண்றார். அர்க்கிப் கிட்ட சொல்லுங்க, அவர் கேர்ஃபுல்லா மினிஸ்ட்ரியை பண்ண சொல்லுங்க. ஊழியம் பெற்றிருக்கிறார், ஆனா கேர்ஃபுல்லா பண்ண சொல்லுங்க. அப்படின்னா ஏதோ சில பிரச்சனைகளுக்கு அர்க்கிப்பை குறிச்சு பவுல் சொல்றார். தான் பெற்ற ஊழியம், யார்கிட்ட பெற்ற ஊழியம்? பவுல்ட்ட இல்ல, கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம். சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டர், நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய், நீங்க ஒரு மனிதனுக்கு ஊழியம் செய்யல, கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணும்? கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிலேமோன் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, அர்க்கிப்போ குறிச்சு சொல்றார், he is a fellow soldier. வீட்டுல கூடி வர்ற சபை, அந்த சபை வீட்டு சபையில இருக்கிற அர்க்கிப்பு, பெரிய சபையில இல்ல, வீட்டு சபையில இருக்கிற அர்க்கிப்பை குறிச்சு இவ்வளோ பவுல் பாரம் உள்ளவரா சொல்றாருன்னா, அப்போ பவுலுக்கு பெரிய ஊழியக்காரங்க சின்ன ஊழியக்காரங்க இல்ல, எல்லாருமே பவுலுக்கு இம்பார்ட்டன்ட். வீட்டு சபையில இருக்கிற ஒரு லீடரை குறிச்சு கூட பவுலுக்கு தெரியுது, அவங்கள குறிச்சு விசாரிக்கிறாருன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. See to it that you complete the ministry you have received in the Lord. நீங்க உங்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஜாக்கிரதையா இருங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியா 18ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள், கிருபை உங்களோடு இருப்பதாக. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? நான் என் சொந்த கைகளினால் எழுதினேன் என்று சொல்லி பவுல் சொல்றதை நீங்க வாசிக்க முடியும். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலையும், ஐ பால் ரைட் திஸ் கிரீட்டிங் இன் மை ஓன் ஹேண்ட். நல்லா கவனிங்க, பவுல் நான் என் சொந்த கைகளால் எழுதுறேன்னு சொல்லி சொல்லும் போது முழு நிருபத்தையும் பவுல் எழுதினார் என்று சொல்ல முடியாது. ஃபைனல் கிரீட்டிங்ஸ் இருக்குல்ல, சைன் இருக்குதுல்ல, அந்த சைன் பவுல் போட்டிருக்கிறார். ஃபுல் நிருபத்தை அவர் எழுதல, கூட இருந்த மோஸ்ட்லி லூக்கு அல்லது மார்க் எழுதியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. They were the ones who were helping Paul write all the epistles. அவங்க எழுதும் போது கடைசியா கையெழுத்து போட்டது பவுல் தான் போட்டிருக்கிறார். ஸோ இதை போட்டு அவர் சொல்றாரு, ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையெல்லாம் நான் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? இதை நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதை நம்ம நிறுத்தவே முடியாது. எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? இவ்வளோ பேரை குறிச்சு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. நீங்க இதுல யாரா இருக்கிறீங்க? நீங்க திகிக்குவா இல்ல உனேசிமுவா இருக்கிறீங்களா? அரிஸ்தர்க்குவா இருக்க விரும்புறீங்க? அரிஸ்தர்க்குன்னா ரொம்ப கஷ்டமா? பவுலோட விலங்கு போட்டு கூட உட்கார வச்சிருவாங்களே, பரவாயில்லையா?
பரவாயில்லன்னு சொல்றீங்க, வந்தாதான் தெரியும். இங்க இருக்கிற சில பேர் சொன்னா நாங்களும் கட்டப்படுவதுக்கு ரெடியா இருக்கிறோம், அப்புறம் அங்க வந்துட்டு ஐயோ என் பொண்டாட்டி பிள்ளைன்னு சொல்லி அழக்கூடாது. சில பேருக்கு சந்தோஷம், அப்பாடா அப்படி வந்துட்டா சமைக்கவே வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க மார்க்கா இருக்க விரும்புறீங்களா, இல்ல பர்னபாவா இருக்க விரும்புறீங்களா? பவுல்ட்ட சண்டை போட்டு போற மாதிரி, இல்ல பவுலோட கட்டப்பட்ட நிலைமையில கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்த இந்த அரிஸ்தர்க்கு மாதிரி இருக்க விரும்புறீங்களா? ஒனேசிமு மாதிரி இருக்க விரும்புறீங்களா? அர்க்கிப்பு மாதிரி இருக்க விரும்புறீங்களா? தேமா மாதிரி இருக்க விரும்புறீங்களா? லூக்கா மாதிரி இருக்க விரும்புறீங்களா? மார்க் மாதிரி இருக்க விரும்புறீங்களா? நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க ஊழியத்துல? ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் சகோதரனா இருக்கணும், சகோதரியா இருக்கணும். ஆண்டவரே நான் உடன் வேலையாளா இருக்கணும். உண்மையுள்ள ஊழியக்காரனா இருக்கணும். நல்ல செய்தியை கொண்டு போகிற ஆறுதலின் ஊழியக்காரனா இருக்கணும். கட்டப்பட்ட நிலைமையிலையும் கூட நிக்கிற, உயிரையே பணைய வச்சு பாடுகள்ல கூட பரமனுக்காக வாழ்ற ஒரு யூஸ்ஃபுல்லான கேரக்டரா. எத்தனை பேர் நீங்க ஒனேசிமுவா இருக்க விரும்புறீங்க? ஐ வாண்ட் டு பி யூஸ்ஃபுல் டு தி லார்ட். உங்களுக்கு ஒரு ஆண் மகன் பிறந்தா அவனை ஒனேசிமுன்னு பேர் வைக்க போறீங்க. யூஸ்ஃபுல் டு தி லார்ட். கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன பயனுள்ள பாத்திரமா நீங்க வைங்கப்பா, என்ன பயனுள்ள பாத்திரமா வைங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க சுவாமி. உம்முடைய ராஜ்யத்துக்காக பயன்பட வேண்டும் சுவாமி, என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு கேளு. இயேசுப்பா, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் உம்மோடு கூட கடைசி வரைக்கும் பயணம் பண்ண, உமக்காக வாழ, வல்லமையாய் ஊழிய செய்ய மனதார அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, பவுலோடு கூட ஊழியம் செய்தவர்களை எடுத்து நீங்க பயன்படுத்துறது போல இருக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.